ஈரோடு மாவட்டம் வெண்டிப்பாளையம், கோணவாய்க்கால், மூலகவுண்டன்பாளையம் ஆகிய பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்கிறதுனால ரயில்வே மேம்பாலம் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கிறாங்க. இது குறித்த ஒரு தொகுப்பு. தென்னக ரயில்வேயில் அதிக வருவாய் தரக்கூடிய ரயில்வே நிலையங்களில் ஈரோடு ரயில் நிலையமும் ஒன்று. ஈரோடு வழியாக தினமும் நூற்றுக்கணக்கான ரயில்கள் வந்து செல்கின்றன. ரயில் நிலையம் அருகே உள்ள வெண்டிப்பாளையம் பகுதியில் அடுத்தடுத்து 3 ரயில் பாதைகள் இருப்பதால் ரயில்வே கேட் அமைக்கப்பட்டுள்ளது. ஈரோடு வழியாக சென்னை செல்லும் ரயில்கள், எர்ணாகுளம், பெங்களூர் செல்லும் ரயில்கள் என ஏராளமான ரயில்கள் இவ்வழியாக வந்து செல்வதால் பெரும்பாலும் வெண்டிப்பாளையம் ரயில்வே கேட் மூடப்பட்டே காணப்படுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகி வருவதாக கூறுகிறார் வெண்டிப்பாளையத்தை சேர்ந்த ராஜா. பள்ளிக்கூட டைமில் கரெக்டாக கேட்டு போகிறதுனால பல பேர் பல சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அவசரம்னா கூட இந்த ரயில்வே கேட்னால இந்த 2 கேட்டு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு கேட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி இன்னொரு கேட் இருக்குது. இதனால் பொதுமக்களுக்கு பல இடையூறுக்கு ஆளாகிறாங்க. ஈரோட்டிலிருந்து கரூர் சாலையை நோக்கி செல்பவர்களும், கரூர் சாலையிலிருந்து ஈரோடு நகருக்குள் வருபவர்களும் மரப்பாலம், வெண்டிப்பாளையம் வழியாக சோலாரில் கரூர் சாலையை அடைவது வழக்கம். இதனால் வெண்டிப்பாளையம் வழியாக ஏராளமான வாகனங்கள் சென்று வருகின்றன. வெண்டிப்பாளையம் பகுதியில் சில நிமிடங்களுக்கு ஒருமுறை கேட் மூடப்பட்டு பல நிமிடங்கள் திறக்கப்படாமல் இருப்பதால் அவ்வழியாக வரும் வாகனங்கள் வெகுநேரம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு வெண்டிப்பாளையம் ரயில்வே கேட் பகுதியில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். டெய்லி வியாபாரத்துக்கும் கடைகளுக்கு வேலைக்கு போகிறவங்க எல்லாம் காலையில் நேரத்தில் போகும்போது ரயில்வே கேட்டை போட்டுடுறாங்க. ஸ்கூல் குழந்தைகள் போக முடியாமல் அரை மணி நேரம் முன்னாடி போட்டு ரொம்ப தவிக்கிறாங்க. இதனால அவங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. 30 ஆண்டு காலங்களுக்கு மேலாக வெண்டிப்பாளையத்தில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என இந்த பகுதி மக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். இந்த பிரச்சினைக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் வெண்டிப்பாளையம், மூலகவுண்டன்பாளையம், கோணவாய்க்கால் இந்த 3 இடத்துல ரயில்வே கேட் மட்டுமே இருக்கு. அதனால இப்பகுதியிலிருந்து வெளியேற மக்கள் உள்ள போகவும் வெளியே வரவும் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகின்றனர். இதனை தடுக்க இந்த இடத்துல ஒரு ரயில்வே மேம்பாலம் வேணும் அப்படின்னு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விட்டிருக்காங்க. இது மாவட்ட நிர்வாகமும் மத்திய அரசும் மாநில அரசும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஈரோட்டிலிருந்து கௌரி, நியூஸ் 18 தமிழ்நாடு.